ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்த உங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸை முடித்து சந்தோஷமாக பண்டிகை நாட்களை நீங்கள் கொண்டாடி கொண்டிருப்பீர்கள். இன்னும் 2 நாட்கள்ல புதிய வருடத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். வெற்றியோடு நுழைய போகிறோம். நீங்க தோத்து போக மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கேட்க போற ஃபெய்த் கிளினிக் இந்த வார்த்தை, கர்த்தர் உங்க வாழ்க்கையை இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ், உங்க ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி நீங்க குடும்பமாய் அமர்ந்து திரும்ப இந்த 2 நாள் நீங்க இதை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேர்டுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஆமென். பிரியமானவர்களே, உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது 2025 ஆண்டுக்கான தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். 2025 ப்ராஃபட்டிக்கல் வேர்டை தான் இப்போ உங்களுக்குள்ளாக நான் என்ன பண்ண போறேன், கர்த்தருடைய வார்த்தையாக பகிர்ந்து கொள்ள போறேன். வாசிப்போம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 4:2-3. ஹல்லேலூயா. Thank you Jesus. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தருடைய கிளை என்னவா இருக்கும்? அலங்காரமும் ஆமென். முதல் ஆசீர்வாத கர்த்தர் உங்களுடைய வார்த்தை சொல்கிறாரு, நீங்க தப்பி இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆமென். பாருங்க, 2025 ஆண்டுல 24ஆம் ஆண்டுல உங்களுக்கு வந்த போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு எல்லாமே உங்களை கர்த்தர் என்ன பண்ணி காப்பாத்தி இருக்கிறார்னா, தப்புவித்து காப்பாத்தி இருக்கிறார். கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தர் என்னை 2024 ஆண்டு முழுவதும் 2024ஆம் ஆண்டு முழுவதும் தப்புவித்து காத்திருக்கிறார். உங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வழிகள், எத்தனையோ தந்திரங்கள் பிசாசு உங்களைய அவனுடைய டாக்டிக்ஸை உபயோகப்படுத்தி, உங்க பலவீனத்தை உபயோகப்படுத்தி அவனுடைய வலைக்குள்ளாக உங்களை அகற்றலாம் நினைச்சான். ஆனா கர்த்தர் தப்பு வச்சு காப்பாத்திட்டார். சோ 2024ஆம் ஆண்டுல உங்களை தப்பு வச்சு காப்பாத்தி 25ஆம் ஆண்டுல கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா, வாசியங்கள் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். திருப்பி முதல்ல இருந்து வாசிங்க. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை. ஆமென். உங்களை என்னன்னு கூப்பிடுகிறாரு? கர்த்தரின் கிளை. யோசிச்சு பாருங்க, கிளைன்னா என்ன தெரியுமா? ஒரு குச்சி. அந்த குச்சை மரத்துல இருந்து உடைச்சிட்டா அது பேரு குச்சி. அந்த மரத்தோட ஒட்டி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? கிளை. ஆமென். சோ கர்த்தர் உங்களை கர்த்தரின் குச்சின்னு கூப்பிடல. ஆமென். தேவனுடைய கோல் என்று மோசே கையில் இருந்தது. ஆனா உங்களை கர்த்தர் தேவனுடைய கோல்னு கூப்பிடல, கர்த்தரின் கிளை என்று சொல்லுகிறார். அப்ப 25ஆம் ஆண்டுல முதல் ஆசீர்வாதமாக, முதல் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை என்னென்றால், கர்த்தரை விட்டு உங்களை யாருனாலும் பிரிக்க முடியாது. ஆமென். பாவமோ பிசாசோ மத்திய மனிதர்களோ உங்களை தேவனோடு நீங்க வைத்திருக்கிற தொடர்பை விட்டு பிரித்திட முடியாது. கமெண்ட் பண்ணுங்க, நோ செப்பரேஷன் ஃப்ரம் காட். நோ செப்பரேஷன் ஃப்ரம் காட். உங்களை ஆண்டவர் என்னவா வைத்திருக்கிறார்னா, கர்த்தருடைய கிளையாக வைத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. எப்படியோ உங்களை பிரிச்சிடலாம், எப்படியோ அந்த ஜெபத்தை விட்டு பிரிச்சிடலாம், ஆண்டவரை தேடுகிற இருதயத்தை விட்டு பிரிச்சிடலான்னு பிசாசு எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், தீய மனிதர்களை கொடுத்து, கெட்ட நண்பர்களை கொடுத்து, இல்லாட்டி கெட்ட பழக்கங்களை கொடுத்து எப்படி உன்னை பிரிச்சிடலான்னு பார்த்தான். ஆனா கர்த்தர் உங்களை தப்புவித்து காப்பாத்தி 25ஆம் ஆண்டுல கர்த்தர் சொல்ற, மகளே, என் மகனே, நீ என் கூட இருக்கிற அந்த தொடர்பை, நீங்க எங்க கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை யாருனாலும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், தேவனோட இருக்கிற தொடர்பை யாருனாலும் பிரிக்க முடியாது. அப்ப முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய 25ஆம் ஆண்டுல ஒரு அக்கினியை போல பிரகாசிக்கும். ஆமென். சொல்லுங்க, நோ செப்பரேஷன் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஏன் தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிக்க முடியாது? பாருங்க, வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களை தேவனிடத்திலிருந்து யாருனாலும் பிரிக்க முடியாது. என்ன காரணம், என்ன தைரியம், என்ன ஆதாரத்தோட அதை சொல்றோம்? ஏன்னா இதுதான் சொல்றோம். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார். கர்த்தரோட இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோட என்னவா இருக்கிறீர்கள்? ஒரே ஆவியா இருக்கிறீர்கள். நீங்க தேவனை விட்டு பிரிந்திட முடியாது. ஆமென். சொல்லுங்க, நான் கர்த்தரோட இசைந்திருக்கிறேன். கர்த்தரோடு இசைந்திருக்கிறேன்.
இருக்கிறேன். அவரை விட்டு என்னால யாரும் பிரித்திட முடியாது. யாரும் அவரை விட்டு என்னை பிரித்திட முடியாது. ஏன் பிரிக்க முடியாதுன்னா, உங்களை அவரோட கூட இணைத்து, இப்போ உங்களையும் அவரையும் ரெண்டு ஆவி ஒன்னா இருக்கிறாங்கன்னு இல்ல, ரெண்டு ஆவி ஒரே ஆவியாக உருமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நான் ஜெபேஷ்ன்ற நான் தேவனோட இணைந்தனா, ஜெபேஷோட ஆவியும் பரிசுத்த ஆவியும் ரெண்டு பேர் இணைஞ்சிட்டாங்கன்னு இல்ல. இப்போ ஜெபேஷ் நான் ஆகிய நான் ஆண்டவரோட இணைஞ்சிட்டனா, கிறிஸ்துவோட ஐக்கியம் ஆயிட்டனா, என்ன ஆகும்னா, என்னோட ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒண்ணுக்குள் ஒன்னாகி, இப்ப என்னைய பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய உலகம் எப்படி பார்க்கும்னா, ஜெபேஷோட ஸ்பிரிட்னு பார்க்காம ஜெபேஷும் காடும் மிங்கிள்டான ஸ்பிரிட்டாக, பிரிக்க முடியாத ஸ்பிரிட்டாக, ஒன் மேன் வித் காட் ஆக, காட் மேன் ஆகவே ஆவிக்குரிய உலகம் உங்களை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப முதல் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுடைய கிளையாயிருப்பாய். ஆமென். சொல்லுங்க, I will be the branch of God. 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 நீங்க தேவனுடைய கிளையாயிருப்பீர்கள். No more separation from God. தேவனை விட்டு பாவம் உங்களை பிரிக்க முடியாது. தேவனை விட்டு தீய மனிதர்கள் உங்களை பிரிக்க முடியாது. தேவனை விட்டு உங்களை பிசாசுடைய தந்திரங்கள் உங்களை பிரிக்க முடியாது. No one can destroy your fellowship with God. Hallelujah. அப்ப தேவனோட நீங்க ஐக்கியமா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2025 தெரியுமா? வாசிங்க, கர்த்தருடைய கிளை, கர்த்தருடைய கிளை, கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். அப்ப 2025 உங்க லைஃப் எப்படி இருக்கும்? அலங்காரமும் மகிமையா இருக்கும். சொல்லுங்க, பியூட்டிஃபுல் and glorified life. And glorified life. 2025 எப்படி பாஸ்டர் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? நீங்க கர்த்தரோட இணைந்து இருக்கிறபடியா, நீங்க அவருடைய கிளையா இருக்கிறபடியா, நீங்க பியூட்டிஃபுல்லா இருக்க போறீங்க, நீங்க glorified-ஆ இருக்க போறீங்க. உங்களை யாரு அலங்காரம் பண்ண போகிறா? கர்த்தர் அலங்காரம் பண்ண போகிறார். ஆமென். இது ஏதோ மேக்கப் இல்ல, இது ஆண்டவர் பேக்கப் பண்ணி இந்த உலகத்துக்கு உனக்குள்ளாக வாழ்ந்து உங்களுக்குள்ளாக வந்த பரலோக சுவாபத்தை கொடுத்து, உங்களுக்குள்ளாக அந்த இட்டர்னல் லைஃப், அந்த நித்திய ஜீவனுடைய சுவாபத்தை கொடுத்து, உங்க சரீரத்தை, உங்க குடும்பத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை 25ஆம் ஆண்டை கர்த்தர் பியூட்டிஃபுல்லா மாத்த போகிறார். கமெண்ட் பண்ணுங்க, 25ஆம் ஆண்டு 25ஆம் will be a beautiful year, will be a beautiful and year, a glorious year, and a glorious ஒரு year, மகிமையான ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக, அழகான ஆண்டாக அழகான ஆண்டாக கர்த்தர் மாத்தி தருவார். கர்த்தர் மாற்றி தருவார். 25ஆம் ஆண்டுல நீங்க அலக்களிக்கப்படுவதில்லை. 25ஆம் ஆண்டுல உங்களை அழுக வைக்க விட மாட்டார். 25ஆம் ஆண்டுல உங்களை அலங்கோலமாக்க விட மாட்டார். கர்த்தர் உங்களை அழகுபடுத்துவார். கர்த்தர் உங்களை சிங்காசனத்துல அமர்த்துவார். உங்களை மகிமையாக வாழ வைப்பார். தாவீது வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த நாட்களுக்கு ஒரு முடிவை கொடுத்து he made him the king of Israel. அதே போல கர்த்தர் உங்களுடைய அலக்களிப்பு நாட்களை முடித்து இந்த 25ஆம் ஆண்டுல உங்களை அலங்காரமாக, உங்களை அலங்கரிப்பாக மாத்தி உங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். இரண்டாவதாக 25ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வாசிப்போம். ஏசாயா 42 அதிகாரம் 2வது வசனம். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு என்னவா இருக்குமா? சிறப்பும். அப்போ இரண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் சிறப்பாக இருக்கும். ஆமென். சொல்லுங்க, நான் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் சிறப்பா மாத்திடுவாரு. சிறப்பாய் மாற்றி. ஆமென். இந்த சிறப்புன்ற வார்த்தை ஆங்கில மொழியில எக்ஸலென்ட் வருது. ஆமென். So whatever you do shall become excellence. ஆமென். நீங்க எதை செய்தாலும் அது ஒரு ஒண்ணுமே லாக்கி இல்லாம, உருப்படாம, எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, எதை செஞ்சாலும் முன்னேற மாட்டேங்குது, எதை செஞ்சாலும் தோத்தே போயிட்டு இருக்கேன். எத்தனை நாள் தான் பிரதர் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டம், எத்தனை நாள் தான் பிரதர் என் வாழ்க்கையில் இப்படி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா நன்மை வரவே மாட்டேதுன்னு எத்தனை நாள் தான் பிரதர் நீங்க வேதனையோட இருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு திட்டமாய் சொல்லுகிறார், 25ஆம் ஆண்டுல it shall be the year of excellence in your work. It shall be the year of excellence in your finance. It shall be the year of excellence in your business. உங்க வியாபாரத்துல, உங்க கையிட்டு செய்கிற காரியத்துல, உங்களுடைய தொழில் வியாபாரங்களில, உங்களுடைய வேலை செய்கிற இடங்களில you shall be the excellent person. Amen. இந்த எக்ஸலன்ஸ்ன்றது ஏதோ ஒரு நல்ல வார்த்தை இல்லைங்க, it is a power. Hallelujah. இந்த எக்ஸலண்டா நீங்க மாறணும்னா ஒரு வல்லமை வேணும். அது தானியேல் மேலாக இருந்தது. வாசிப்போமா? தானியேல் 5ஆம் அதிகாரம்
12வது வசனம். இந்த நேரத்துல உங்க மேல இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். receive the anointing of excellence. hallelujah. சொல்லுங்க, சிறப்பாய் செயல்பட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். சறுக்கி போயிட்டு இருக்கீங்களா? நழுவி போயிட்டு இருக்கிறீங்களா? உங்க கையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கா? ஆனா கர்த்தர் 25ஆம் ஆண்டுல உங்களை சிறப்பாக செயல்பட கிருபை செய்வார். வாசிப்போமா? தானியேல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ராஜாவினால் பெல்தஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்திக்க பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருக்கலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் விசேஷித்த ஆவி. ஆமென். 25ஆம் ஆண்டுல உங்க பிசினஸ்ல நீங்க ஜெயம் எடுக்கும்படியாக, உங்க வர்க்கிங் பிளேஸ்ல நீங்க ப்ரோமோட் ஆகும்படியாக, உங்களுடைய வருமானத்தை தடுக்கிற அசுத்தாவிகளை துரத்தும்படியாக கர்த்தர் உங்களுக்கு என்ன ஆவியை தர போகிறார்? விசேஷித்த ஆவி. You are going to receive the spirit of excellence. சொல்லுங்க, I am going to receive the spirit of excellence. I receive anointing of excellence. ஆமென். சிறப்பா செயல்படும்படியாக, அழகா செயல்படும்படியாக, எதை செஞ்சாலும் விளங்கும்படியாக, எதை செஞ்சாலும் முன்னேறும்படியாக அந்த ஒரு அபிஷேகத்தை 2025ஆம் ஆண்டுல முழுவதும் கர்த்தர் உங்க மேல, உங்க கையின் கிரியைகள் மேல, உங்க பிசினஸ் மேல, உங்க வேலையின் மேல, உங்க ஆபீஸ்ல கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். ஹalleluya. இந்த சிறப்பான அபிஷேகம் உங்க மேல வரும்பொழுது, இந்த எக்ஸலென்ட் அனாயிண்டிங் உங்க மேல வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? 11ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 5:11 பாருங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய உங்கள் பிதாவாகிய நேபுகாத்நேசார் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ஆமென். இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ், அனாயிண்டிங் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்தோம். என்ன நடந்துச்சுன்னா, தானியேல் மாஸ்டர்க்கெல்லாம் மாஸ்டரா மாறினார். ஆமென். he became the master for masters. அங்க இருக்க பாபிலோன் தேசத்தில் இருக்கிற பிரதானமான அந்த ஆவிக்குரிய மண்டலங்களை ஆராய்ந்து அறிகிற அந்த ஆவிக்குரிய மனிதர்களுக்கு மேலாக இவர் உயர்த்தப்பட்டார். இதுக்கா பாபிலோனுக்கு வந்தார்? ஒரு பக்கம் பார்க்கும்போது தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய தண்டனையை வாங்கி கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார்? 70 வருஷத்தின் தண்டனைக்காக பாபிலோனுக்கு வருகிறார். ஒரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினை, மறுபக்கம் நேபுகாத்நேசார் இவர்களை கொத்தடிமையாக இழுத்து கொண்டு வந்தார். ஆமென். இவர்களை தன்னுடைய அரண்மனையில வேலைக்காரனாக வைக்க வேண்டும் என்று வந்தார். ஆனா அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் இவர் மேலாக இருந்தனால அந்த பாபிலோன் தேசம் முழுவதும் ஏற்கனவே இருந்த மிகப்பெரிய ஆவிக்குரிய மனிதர்களை பார்க்கிலும் இவன் உச்சகட்டத்தில் உயர்ந்தார். 2025ஆம் ஆண்டுல உங்க மேலாக அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்துட்டா, அந்த தானியேலை போல ஜெப ஆவி உடையவர்களா நீங்க மாறும் பொழுது, அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் உங்க மேல வரும் பொழுது, ராஜாவினுடைய போஜனத்தினாலே உங்களை தீட்டுப்படுத்தாமல், உலகத்தின் அசுத்தியினாலே உங்களை தீட்டுப்படுத்தாமல் நீங்க அந்த எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்ட போது அது உங்க மேலாக இறங்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் 25ஆம் ஆண்டுல மாஸ்டருக்கு மாஸ்டரா மாறுவீங்க. எல்லா தலைவர்களுக்கும் தலைவராக மாறுவீங்க. 2025 will be the year of prosperity and promotion. Hallelujah. சொல்லுங்க, 25ஆம் ஆண்டு எனக்கு என் வியாபாரத்துல, என் தொழில்ல, என் வேலை செய்கிற இடத்துல செழிப்பும் உயர்வின் ஆண்டாக இயேசுவின் நாமத்தினாலே இருக்க போகிறது. ஹalleluya. பிரியமானவர்களே, இனி நீங்கள் தோல்வி அடைவதில்லை. தானியேல் அந்த பாபிலோனுக்கு வரும்போது பாருங்க, அவர் ஒரு கைதியாக வந்தார். ஒரு அடிக்கப்பட்டவர்களை ஊரை மாத்தினாங்க, பேரை மாத்தினாங்க, உணவை மாத்தினாங்க. ஆனா தானியேலுக்குள்ளாக இருக்க ஜெப ஆவியை மாத்தல. தானியேலுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தை மாத்தல. தானியேல் ஜெபிக்கிறத நிறுத்தல. தானியேல் ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழுகிறத நிறுத்தல. 25ஆம் ஆண்டுல நீங்க இதை செயல்பட்டீங்கன்னா, உங்க ஜெபத்தை நிறுத்தாம, ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழுகிறத நிறுத்தாம இருந்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் உங்க மேலாக கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமென். மூன்றாவதாக 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம், ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஹalleluya. ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதை நடுவிலிருந்து நீக்கி விடும்போது. ஆமென். ஆமென். மூணாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், I am going to change your character.
உன்னுடைய சுவாபத்தை கத்தர் மாத்துவார். ஹல்லேலூயா. 25ஆம் ஆண்டுல உங்களே அறியாம நீங்க பரிசுத்தமா வாழ போறீங்க. ஆமென். சுட்டரிக்க வேண்டிய அசுத்தங்களை கத்தர் சுட்டரிக்க போகிறார். உன்னை விட்டு கழுவ வேண்டிய அழுக்குகளை கத்தர் கழுவ போகிறார். 2025ஆம் ஆண்டுல உங்களே அறியாம நீங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி பார்க்க போறாங்க தெரியுமா? 25ல இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாம் இப்ப உங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா பார்க்க போறாங்க. ஏன்? ஒரு கார் வந்துருச்சு, ஒரு வீடு வந்துருச்சு, ஒரு பங்களா வந்துருச்சு, நகையெல்லாம் வந்துருச்சு, என் பிள்ளைகள் நல்லா வாழ்றாங்க. இப்படி இல்ல, எப்படி பார்க்க போறாங்க தெரியுமா? இவன் பயங்கரமான கோபக்காரனாச்சு, எப்படி இவ்வளவு சாந்தமா மாறினா? இல்ல இந்த மாதிரி சண்டையெல்லாம் பணம் முதல்ல வந்துச்சுன்னா இவன் பெரிய சண்டை போடுவான், இப்ப என்ன இப்ப விட்டு கொடுத்துட்டு போறானே, என்ன சுவாபம் மாறிவிட்டது? அவங்க சொல்லுவாங்க, உண்மையாலுமே இயேசுநாதர் இவருக்குள்ளாக வாழ்றாரு, இவன் ஏசப்பா போலயே மாறிட்டான்னு சொல்லி உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க சுவாபத்தை 25ஆம் ஆண்டுல கர்த்தர் மாத்த போகிறார். சொல்லுங்க, என் பாவத்தை கழுவி அவர் சுவாபத்தை ஊற்ற போகிறார். ஆமென். அப்போ பரலோக சுவாபம் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது உங்க சுவாபத்தை கர்த்தர் மாத்திட்டா என்னென்ன நடக்கும் தெரியுமா? என்னென்ன நீங்க செயல்பட போறீங்க தெரியுமா? எப்படி எல்லாம் வாழ போறீங்க தெரியுமா? வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 இருந்து 23 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது you are going to be excited. நீங்கள் ஆச்சரியப்பட போறீங்க. இப்படி நீங்க மாறுவீங்க. 25ஆம் ஆண்டுல இப்படி நீங்க மாற போறீங்க. பாருங்க, வாசிங்களேன். ஆவியின் கனியோ அன்பு. ஆவியின் கனியோ என்னது? அப்ப 25ஆம் ஆண்டுல உங்களே அறியாமல் நிபந்தனையற்ற அன்புல வாழ ஆரம்பிப்பீங்க. நேசிக்கிறவங்களை மாத்திரம் நேசிக்க மாட்டீங்க, திட்டுறவங்களையும் ஜெபிப்பீங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பீங்க. ஆமே. நீங்களே யோசிப்பீங்க, என்னடா நானா இது அப்படி நீங்க உங்களையே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்குள்ளாக ஒரு பரலோக அன்பு வரப்போகிறது. சொல்லுங்க, ஆவியின் கனி என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டபடியா என் சுவாபம் மாறுகிறது. ஆமென். அப்புறம் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளாக வரப்போகுது. ஆமென். இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள வரப்போகுது. கமெண்ட் பண்ணுங்க, 2025 will be the year of 2025 will be the year of character changing. சுவாபத்தை மாத்துவார். எல்லா பிசாசின் சுவாபத்தை உங்க உள்ள எடுத்துட்டு பரலோக சுவாபத்தை கொடுக்க போகிறார். கமெண்ட் பண்ணுங்க, heavenly character will come into my life, will manifest in my life. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குணத்துல பரலோக சுவாபம் பிரதிபலிக்க ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் ஒரு நடமாடும் குட்டி இயேசுவா இருக்க போறீங்க. ஆமா. நீங்க குட்டி பிசாசா இருக்க மாட்டீங்க, பிசாசுக்கு எடுத்துக்காட்டா வாழ மாட்டீங்க. 25ஆம் ஆண்டுல உங்க குடும்பத்துல, உங்க சந்ததிக்கு, உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு, உங்களுக்கு சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு முன்பாக you are going to be the Xerox copy of Jesus. ஏசப்பாவுடைய நகலாக, ஏசப்பாவுடைய Xerox ஆக இருக்க போறீங்க. கமெண்ட் பண்ணுங்க, I will be the Xerox of Jesus. நான் இயேசுவுடைய நகலாய் இருக்க போகிறேன். ஆமென். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி 2025ஆம் ஆண்டுல எங்க ஜனங்களை ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்க விடாம பாதுகாத்துக் கொள்வீங்கப்பா. ஆண்டவரே, ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆண்டவரே சோத்திரம் 35ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஆமா, என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிசாசு வந்தாலும், எவ்வளவு பெரிய தீய மனிதர்கள் வந்தாலும், ஆண்டவரே, எங்களை உம்மோடு கூட இருக்க தொடர்பை நீங்க பிரித்துட மாட்டீங்கப்பா. எங்க ஜெப வாழ்க்கை தடைப்படாது, உம்மை தேடுகிற வாழ்க்கை தடைப்படாது, வேத வசனங்களை வாசித்து உம்மை அறிந்து கொள்கிற வாழ்க்கை தடைப்படாது. ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாக போறதுக்காக துதிக்கிறோம். அப்படி வந்தனால அவங்க வாழ்க்கை மகிமையாக பட போகுது, அவங்க வாழ்க்கை அலங்காரமாக மாற போகுது. அழுகையிலிருந்து அலங்காரம் ஆகட்டும், அலைந்து திரிவதிலிருந்து ஆளுகிற வாழ்க்கையாக 2025 மாறுவதாக நாங்கள் எங்க ஜனங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் விலகட்டும், ஆவிக்குரிய குறைவுகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். 25ஆம் ஆண்டுல கர்த்தாவே சோத்திரம், அவங்களுக்குள்ளாக ஒரு எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட்டோட வரட்டும் ஆண்டவரே, எக்ஸலன்ஸ் அனாயிண்டிங்கோட வரட்டும். எதை செய்தாலும் விளங்கணும், எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமா மாறணும். அவங்க வியாபாரம் கோடி கணக்காக சம்பாதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அவன் கையிட்டு செய்கிற அனைத்து காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் எழுதியிருக்கிறபடி ஆசீர்வாதம் எங்க ஜனங்க வாழ்க்கையில ஆண்டவரே வேலை செய்வதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனை கூட்டார் என்று எழுதியிருக்கிறபடியே 2025ஆம் ஆண்டு ஐஸ்வர்யம் வருவதாக, வேதனை கூட்டப்படக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, தானியேல் மேலாக விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்த மனிதர்களை பார்க்கணும். இவன் விசேஷித்த விதமா பிரதானியாக உயர்த்தப்பட்டது போல 2025ஆம் ஆண்டு செழிப்பின் ஆண்டாகவும், ஒரு ஆண்டவரே உயர்வின் ஆண்டாகவும், பதவி உயர்வின் ஆண்டாகவும் எங்க ஜனங்களுக்கு இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். 2025ஆம் ஆண்டு எங்க
எங்க ஜனங்களுக்குள்ளாக ஸ்வாபத் மாற்றத்தின் ஆண்டாக இருப்பதாக, ஒரு பரிசுத்த ஸ்வாபத்தின் ஆண்டாய் இருப்பதாக, ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற ஆண்டாய் இருப்பதாக, மாம்சத்தின் கிரியை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பற்று போவதாக. ராபாலா கலதாராபாலா தரபா. அழிக்க வேண்டியதை அழிச்சு, கழுவ வேண்டியதை கழுவி, எங்களை உண்மை போல எங்க ஆன்லைன் குடும்பத்தை நீங்க மாற்றுகிறதுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா சாபத்தை துரத்துகிறோம், எல்லா தரித்திரத்தை துரத்துகிறோம், எல்லா வியாதிகளை துரத்துகிறோம், தோல்விகளை துரத்துகிறோம். இந்த நேரத்துல சந்தோஷமும் சமாதானமும் அற்புதமும் நடப்பதால் கடனின் ஆவியை துரத்துகிறோம் எங்க ஜனங்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, 25ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியுமா? நீங்க பெரிய அளவுக்கு உயர போறீங்க, நீங்க பெரிய அளவுக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. உங்களை கர்த்தர் அழகுபடுத்த போகிறார், உங்களை கர்த்தர் ப்ரோமோட் பண்ண போகிறார், உங்களை கர்த்தர் உருமாற்றம் பண்ண போகிறார். ஆமென். சோ இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கோம். திருப்பி திருப்பி கேளுங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுடைய ஆவியை பலப்படுத்தி 25ஆம் ஆண்டுக்கு ஒரு ரோடு மேப்பை கொடுக்கும். உங்க ஜெபத்துக்கு ஒரு ரோடு மேப். இந்த வசனத்தை எடுத்து நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நான் விசுவாசிக்கிறேன் 25ஆம் ஆண்டுல எதிர்பார்க்காத உயர்வுகளும் பெருக்கத்தையும் நீங்கள் அடைந்து ஆமென் தீர்வீர்கள். ஆமென். சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம சிட்டி சர்ச்சில் நம்ம ரூத் புஸ்தகத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இந்த ஜெபத்துல வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். நாளை காலை 31ஆம் தேதி காலை 5:30 6:30 மணிக்கு நம்மளுக்கு ஜெபம் இருக்குது. B2B ஃபேமிலின்ற யூடியூப்ல வந்து இணைந்து கொள்ளுங்க. ஆமென். 31ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு நம்ம புதிய வருட வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. எனவே நீங்கள் எல்லாரும் வந்து இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Amen. Amen. You're blessed. You're blessed. Bye bye. Bye bye.